இந்த இடம் பார்த்திங்கன்னா ஆரியங்காவு. ஆரியங்காவிலேருந்து தென்காசிக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து மற்ற நேரத்தை விட மழை நேரத்தில் வந்து உங்களுக்கு நல்ல குளுமையாக இருக்கும். நல்லா எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். அப்புறம் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிக்கிற இடங்களும் போட்டிருப்பேன். ஆரியங்காவுக்கு அடுத்து எனக்கு நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கனால எப்பொழுதுமே நாங்கள் அடுப்புக்கிட்ட தான் நிற்க வேண்டியதாக இருப்போம். கொஞ்சம் எங்களுக்கு ஊட்டி மாதிரி அப்படின்னா பக்கத்தில் ஆரியங்காவு தான். அதுவும் இங்கே வந்து நீங்கள் வெயில் நேரத்தில் வந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். மழை நேரத்தில் வந்தீங்கன்னா நல்லா சில்னஸாக இருக்கும். அடிக்கடி வருவோம். கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு போகல கொஞ்சம் வேலை சார்ந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும்னா கொஞ்சம் இந்த மாதிரி கார்லேயோ பைக்லேயோ ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இந்த இடம்லாம் பார்க்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல மழை பெஞ்சு பச்சை பசேல்னு எனக்கு எடுக்க தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் எல்லாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். என்ன அந்த பெரிய பெரிய வண்டிகள் வந்துட்டு போகிறது தான் நம்ம கொஞ்சம் கவனமாக ஓட்டணும். மற்றபடி இந்த இடத்துக்கு வந்து பார்க்க வைக்க நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி குளிக்கனாலும் ஹோட்டல்ஸ்னாலும் வழி நெடுகில் உங்களுக்கு இருக்குது. இது சரியாக தென்காசிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியாது. தென்காசிக்கு அடுத்து புளியரைக்கு அடுத்து நேராக எஸ்வலைவுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் நல்லா இருக்கும். எங்களுக்கு தென்காசிக்கு இடையிலே பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கு. நாங்கள் ராஜபாளையம் டு தென்காசி ஹைவேயில் மிடில் இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து ராஜபாளையம் வந்து ஒரு 47 கிலோமீட்டர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சங்கரங்கோயிலேருந்து வடக்க ராஜபாளையம் வந்து 47 கிலோமீட்டர். கிழக்க பார்த்திங்கன்னா 16 கிலோமீட்டரில் சங்கரங்கோயில் கோயில்பட்டி. இந்த பக்கம் தெற்க பார்த்திங்கன்னா தென்காசி குற்றாலம். இந்த இடம் பயங்கர நல்லா மரம் செடி கொடியுமே அழகாக இருக்கும். வெயில் காலத்தில் கூட இந்த இடம் நல்ல கூலிங்காக இருக்கும். மற்ற இடங்களில் கூட வந்து உங்களுக்கு வெயில் அடிக்கும். ஆனால் இப்போ கடந்து போன ஒரு செகண்டுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் உள்ள இடம் பார்த்திங்கன்னா நல்லா சில்னஸாக இருக்கும். உங்களுக்கு வழி நடுவில் ஹோட்டல்ஸ் இருக்குது. சாப்பிட வைக்க நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். காஃபி சொல்ல மறந்துட்டேனே, நீங்கள் இப்போ தான் வந்து வன விலங்குகள் வேட்டையாடக்கூடிய விலங்குகள் வந்து கீழே இறங்குதுன்னு சொல்லி நைட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், விடிய கடை இருக்கும். இப்போ ஆரியங்காவு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு காஃபி கடை இருக்குது. நைட்டில் வந்து இந்த ட்ராவல் பண்ணுறவங்க அங்கே வந்து செக்கிங் நடக்கும். அந்த நேரத்தில் வண்டியை கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு காஃபி குடிக்கலாம். அந்த ஆரியங்காவுக்கு கொஞ்சம் அடுத்து தான் வந்து நான் சொன்ன குளிக்கிற இடம் இருக்குது. ரோட்டுக்கும் குளிக்கிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு டிஃப்ரென்ஸ். எங்களுக்கு நைட்டு கடை தான். நைட்டு கடையை முடிச்சுட்டு குற்றாலம் போய் குளிச்சுட்டு அப்படி கொஞ்சம் அதிகாலையில் எங்கள் சுளைவுக்கு மேலே ஏறுவோம். ஏறி இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு 8-9 மணி ஆயிடும்.
அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு தேவையான பெரிய வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப சாயங்காலம் கடையை ரொட்டீனாக வேலையை ஆரம்பிச்சிடுவோம். இது பசங்க லீவ் டைமாக இருந்தால் மட்டும்தான் இப்படி நாங்கள் பண்ண முடியும். ஸ்கூல் டைமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு கடை வேலை ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸ்கூல் டைத்தில் பார்த்திங்கன்னா எப்போது 2 மாதமோ 3 மாதமோ அப்படி தான் ஏற முடியும். என்ன இங்கே கொஞ்சம் வந்துட்டு போகல எனக்கு இந்த பச்சை பசேல்னு இருக்கா, அதனால் எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னெல்லாம் இங்கே விட்டாச்சுன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் நான் ஸ்டே பண்ணுவேன். ஆனால் கடனு இருக்கு, அந்த டயத்துக்குள்ளே நான் முடியும். பர்டிகுலராக இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே வியூ கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் தூரம் போயாச்சு அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு வழி உண்டு. அதில் இருந்து பார்த்திங்கன்னா கீழே தமிழ்நாடு தெரியும். இப்போ இந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வந்து மரங்கள் இல்லாமல் சைடில் நீங்கள் பைக்கில் போகையில் சில சமயங்களை ஃபீல் பண்ணலாம். இந்த பக்கத்தில் வந்து ஒன் சைடில் வந்து ஹீட்டு தெரியும். இந்த மரங்களாக இருக்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்னஸ் தெரியும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மேலே வரையில் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் இந்த கிளைமேட்டுக்குள்ளே நீங்கள் ரஃபாகி இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் கீழே போகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்ல சில்னஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல சில்லுன்றது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூடு தெரியும். இப்போ குற்றாலம், தென்காசி, கடைநல்லூர் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சில்னஸ் இருக்கும். பரவாயில்லாமல் வெயிலும் அடிக்கும், காற்று நல்லா இருக்கும். நீங்கள் எங்கள் ஊர் சங்கரங்கோயில், கோவில்பட்டி, ராஜபாளையம், பத்தரை தொட்டுட்டிங்கன்னா அண்ணால் பறக்கும். வெயில் பைக்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே கால் சூடாகிறது நல்லா தெரியும். ஏன்னா ரோடு அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், பயங்கர ஹீட்டு. நான் சொன்னேன்ல, அது இந்த இடம் தான். இந்த இடத்துல அந்த கார் நிற்குதா, அங்கே இறங்கி அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நின்றுட்டு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பரான வியூ. இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எந்த ரூட்டில் உங்களுக்கு கீழே இறங்கி போகுது அப்படிங்கிறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக தெரியாது. எவ்வளோ லாங்கில் இருந்து அந்த வண்டி, சில இடங்களில் பில்டிங்லாம் இல்லை பார்த்திங்களா, அதனால் உங்களுக்கு நல்லா அது அந்த ரோடோட அமைப்பு நல்லாவே தெரியும். ஆனால் கீழே இருந்து மேக்ஸிமம் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டில் தான் இந்த ரோடு இந்த இதெல்லாம் தெரியும். கடைகள் எல்லாமே ஒரு சில இடங்கள்லாம் தெரியும். ஏன்னா பகலில் வந்து விஷுவலாக தெரியாது, இந்த இதில் வந்து பிளர்ரான மாதிரி ஆகிடும். ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்பில் லைட் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா லைட் நம்ம மேலே ஏறதுக்கு முன்னாடி கீழே இருந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த சேம் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு மேலே எந்த அளவுக்கு ரோடு வளைஞ்சு போகுதுங்கிறது ஓரளவுக்கு தெரியும். நல்லா இருக்கும். இப்போ தென்காசிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக புளியரைலேருந்து எஸ்எல்ஏபி, அதுலேயும் புளியரையை தாண்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே பச்சை பசேல் தான் விவசாயத்தில். நீங்கள் ஏதாவது வீடியோ ஷூட் பண்ணணும் வைக்கணுன்னாலும் இந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் எங்கள் சொந்த ஊர். முப்போகம் விளையும். ஆற்று பாசனம் இருக்குது, குளத்து பாசனம் இருக்குது, அப்புறம் எங்களுக்கு வந்து டேம் இருக்குது. எங்கள் ஊருக்கு போய் வீடியோ எடுத்து நான் போடுறேன் பாருங்கள். நிறைய படங்கள் எங்கள் ஊரில் எடுப்பாங்க. டைரக்டர் ஹரி, அவர் வந்து வேல் படம், அப்புறம் இன்னும் ஒரு சில படங்கள் சேவலா, அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நிறைய ஷூட்டிங் நடந்தது எங்கள் ஊர். என்னடா எங்கள் ஊருன்னு சொல்கிறாலே தவிர எந்த ஊர் எங்கள் ஊருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் ஊர் வந்து கோவிந்தப்பேரி, சிவசைலம், கடையம் இருக்கா. இப்போது தென்காசிலேருந்து அம்பாசமுத்திரம் பாபநாசம் போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா கடையம் இருக்கும்.
கடையத்தை தாண்டி தான் நீங்கள் பாபநாசம் போகணும். பொட்டல்புத்தூர்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கடையத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாபநாசம் ரோட்டில் போகாமல் இதில் கொஞ்சம் கட்டாயி கிராமப்புறம் இல்லையா, இது எங்கள் ஊர் வழியாக வரும். சொல்லுவாங்க சிவசேலங்கிற அந்த சிவன் ஸ்தலம் வந்து மேற்கு பார்த்த வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேராக அமையக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கோயில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் தான் இருக்குது. எங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன ஊர் தான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலம் அடுத்து என் காலம் என் பசங்க காலம்னு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 4 ஜெனரேஷனாக ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா மினிமம் 3 4 தடவை தான் பஸ் வரும். மேக்ஸிமமே 4 தடவை தான் பஸ் வரும். அந்த டைம் தான் பார்த்துக்கோங்க. இந்த டயத்தை விட்டாச்சுன்னா பஸ்ஸே கிடைக்காது. ஆனால் நல்ல அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நல்ல சின்ன கிராமம். நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10 மணியை தாண்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க, பால் காஃபி எங்கள் ஊரில் கிடைக்காது. கட்டஞ்சையாக இருக்குல்ல, கடுங்காப்பி, அது வடை. இல்லை சாயங்காலம் பார்த்தாலும் அதே தான், இந்த கடுங்காப்பி இல்லைன்னா சுக்கு காப்பி. எங்கள் ஊர் நல்ல கிராமம், நிறைய பொருட்கள்லாம் கிடைக்காது. நம்ம தான் இங்கேருந்து வாங்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஹோட்டல் பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தான் இருக்கும், சாயங்காலத்துக்கு ஹோட்டல் இருக்காது. ரொட்டி கடை, சிக்கன் கடை எதுவுமே எங்கள் ஊரில் இருக்காது.